அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆசிரியர் தினம் மட்டும் நம்ம கொண்டாடல, முப்பெரும் விழாவா வந்து இதை கொண்டாடிட்டு இருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓணம் திருவிழா. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்கள் மட்டுமல்ல, இந்திய கலாச்சாரங்களையும் உணர்வோட கொண்டாடிட்டு வரக்கூடிய ஓணம் திருவிழாவையும் இங்க கொண்டாடுறோம். அதோட நம்மளுடைய மிலாடி நபி இஸ்லாமியர்களுக்குரிய அந்த விழாவையும் நம்மளுடைய சகோதரத்தனத்தோட அதையும் நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தின விழாவையும் இன்னைக்கு வந்து ரொம்ப மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் இல்லை, இன்றைக்கு பெரியவர்களே ஆனாலும் தினம் ஒரு பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பாடத்திலும் வந்து நம்ம கத்துக்கூடிய அனுபவங்கள் தான் நம்மளுடைய ஆசிரியர்னே நம்ம வந்து சொல்வோம். அதையே நமக்கு ஒரு தொழிலாவே எடுத்து இன்னைக்கு ஒரு சமுதாய சேவையாவுமே ஆசிரியர்கள் வந்து திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. அரசாங்கம் மட்டும் அல்லாத தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இன்னைக்கு வந்து நிறைய சேவைகளோட சேவை பண்போட வந்து எல்லாத்தையும் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவர்களுக்கு தேவையான ஒழுக்கத்தையும் உடற்கல்வியையும் அதோட வந்து மன வலிமையும் அதோட வந்து அவங்களுக்கு தான் கற்ற கல்வி எந்த வகையில பயன்படும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா வந்து எடுத்துரைச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ராதாகிருஷ்ணன் விருது வாங்கின ஆசிரியர்களும் நம்மளுடன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கல்வி பயணத்துல மிக சிறந்த உயரிய விருது வாங்கின கலைச்சுடர் அவார்டு வாங்கினவங்களும் நம்மளோட இருக்காங்க. இந்த விருதுகளை வாங்கினவர்களை கௌரவிக்கிறதுல நம்மளுடைய சென்னை சில்க்ஸ் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. கிட்டத்தட்ட 70 ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து அந்த விருதை வந்து வழங்கி இருக்கிறோம். நம்மளுடைய சென்னை சில்க்ஸ்ல எப்பவுமே வந்து ஆசிரியர்களை கௌரவிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவோம். இந்த தடவை வந்து ஆசிரியர்களுக்கு ஒவ்வொருத்தருமே 25 வருட அனுபவங்கள் வாய்ந்தவங்களுக்கும் நம்ம வந்து அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறோம். இந்த அளவுக்கு பெருமை வாங்கிய நம்மளுடைய சென்னை சில்க்ஸ்ல ஆசிரியர் தினத்தை கொண்டாடியதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சென்னை சில்க்ஸ்ல வந்து இன்னைக்கு ஆசிரியர் தினம் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம சேலம் சென்னை சில்க்ஸ் வந்து ஆசிரியர்கள் கௌரவிக்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா ஸ்கூல்ல இருந்தும் டீச்சர்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்கள வந்து கௌரவப்படுத்தணும். இன்னைக்கு உலகத்தில் வந்து அத்தனை ஆஃபீஸர்ஸு பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது தான். என்னதான் பேரண்ட்ஸ் இருந்தாலும் உலகம் வந்து நல்வழியை காட்டினாலும் ஆசிரியர்கள் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு நல்வழி காட்டலைன்னா நம்ம எந்த ஒரு பொறுப்புலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்றோம். அதற்காக இந்த உலகத்தையே உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் ஆசிரியர்கள். அவர்களை கௌரவிக்கும் வகையில் இன்று இந்த சென்னை சில்க்ஸ் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை சார்பாக இந்த ஆசிரியர் தின விழா வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். அதில் வந்து அவங்கள கௌரவிச்சதில் வந்து நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம். எல்லா ஆசிரியர்களுக்கும் அது சென்னை சில்க்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றென்றும் அவர்கள் கல்வி பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர் தினம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே அவங்கவுங்க ஆசிரியர் தான் ஞாபகத்துக்கு வருவோம். ஏன்னா ஆசிரியர் வந்து தன்னுடைய வாழ்க்கைய 8 மணி நேரம் மட்டும் உழைக்கணும்னு இல்லாம வீட்டுக்கு வந்தோம் எல்லாரும் அந்த குழந்தைய எந்த திறமையில வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்றத மட்டும்தான் சிந்திச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த நாள்ல ஆசிரியர் விருது வாங்கினதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் சென்னை சில்க்ஸ் சேர்ந்து நிறைய ஆசிரியர்களுக்கு நிறைய ராதாகிருஷ்ணன் விருது வழங்கினதுல பெருமையா நினைக்கிறோம். ஒரு டீச்சருமே அவங்களுடைய வாழ்க்கைய மெழுகுவர்த்தி மாதிரி உருக்கிட்டு அவங்களையும் பொருட்படுத்தாம மத்தவங்களுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற எல்லாருமே ராதாகிருஷ்ணனுக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இன்று ஆசிரியர் தினம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவிய ஆசிரியரா இருந்து இந்த சென்னை சில்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் தினத்துக்கு வந்து விருது வழங்கியிருக்காங்க. அதை வாங்குறதுக்காக நாங்கள் ஈரோட்ல இருந்து நான் வந்திருக்கேன். ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு குறைந்தபட்சம் 70 ஆசிரியர்களுக்கு மேலே வந்து அழைத்து அவர்களை கௌரவித்திருக்கிறாங்க. அதுலேயும் நானும் வந்திருக்கிறேன். ஸோ அதில் வந்து நானும் அந்த விருது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சென்னை சில்க்ஸுக்கு வந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சக ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய ஆசிரியர் தினம் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.